அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பதிவில் மக்களில் சிறந்தவர்கள் யார் என்று பார்ப்போம். மக்களில் சிறந்தவர்கள் பாவ மன்னிப்பு தேடுபவர்களே. ஆதமுடைய மக்கள் அனைவருமே தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எனினும் ஆதமுடைய மக்களில் சிறந்தவர் தன் தவறை உணர்ந்து திருத்தி தன்னை படைத்த இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடுவோரே என்பது அருமை நபிகளின் வாக்காகும். நம்மை சிறந்தவராக்கும் பாவ மன்னிப்பை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். அல் குர்ஆன் கூறுகிறது, நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அனைவரும் வெற்றி பெறுவதற்காக தௌபா செய்து அல்லாஹ்வின் பால் மீளுங்கள் என்று 24வது அத்தியாயத்தில் 31வது வசனமாக இந்த வசனம் பதிவாகியுள்ளது. மேலும் உங்கள் இரட்சகனிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள், பின்னர் அவன் பக்கமே பாவத்தை விட்டும் தௌபா செய்து மீட்சி பெறுங்கள் என்றும் அல் குர்ஆன் கூறுகிறது. மேலும் இன்னொரு வசனத்தில், நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்வின் பால் களப்பற்ற தௌபாவாக தூய்மையான பாவ மீட்சியாக தௌபா செய்து கொள்ளுங்கள் என்றும் அல் குர்ஆன் கூறுகிறது. மேலும் இன்னொரு நபிமொழியில், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நிச்சயமாக நான் ஒரு நாளில் 70 தடவைகளுக்கும் அதிகமாக அல்லாஹ்விடம் பிழை பொறுத்திட வேண்டுகிறேன், அவன் அளவில் தௌபா செய்து மீளுகிறேன் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இந்த நபிமொழி நூல் புகாரியில் பதிவாகியுள்ளது. மேலும் இன்னொரு நபிமொழியில், மனிதர்களே, அல்லாஹு தஆலாவிடம் தௌபா செய்யுங்கள், அவனிடம் பிழை பொறுத்திட வேண்டுங்கள், நிச்சயமாக நான் ஒரே நாளில் 100 முறை தௌபா செய்கின்றேன் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக நூல் முஸ்லிமில் இந்த ஒரு நபிமொழி பதிவாகியுள்ளது. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி அவர்களே ஒரு நாளைக்கு 100 தடவை தௌபா செய்தார்கள் என்றால் நாம் எத்தனை தடவைகள் செய்ய வேண்டும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லா மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள்தான் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஆனால் பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கக்கூடாது. செய்த தவறுகளை விட்டு தூரமாகி அவற்றிற்காக அல்லாஹ்விடத்திலிருந்து பாவ மன்னிப்பு பெற வேண்டும். இதுதான் உண்மையான ஒரு நல்லடியானின் பண்பாகும். ஆகவே தான் நாம் செய்திருக்கும் பாவங்களுக்காக உடனே பாவ மன்னிப்பு தேடுவது மிக மிக அவசியமாகும். யார் தாங்கள் செய்த பாவங்களுக்காக உடனடியாக தௌபா செய்கின்றார்களோ அவர்களின் பாவங்களை மன்னிப்பதாக வல்ல ரஹ்மான் அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். அல் குர்ஆனில் ஒரு வசனமாக, அல்லாஹ்விடம் தௌபா அங்கீகரிக்கப்படுவதெல்லாம் அறியாமையினால் தீமை செய்துவிட்டு பின்னர் அதிலிருந்து விரைவில் பாவ மன்னிப்பு தேடி தௌபா செய்கின்றார்களே, அத்தகையவர்களுக்கு தான். ஆகவே அத்தகையோரின் தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். மேலும் அல்லாஹ் அறிந்தவனாக தீர்க்கமான அறிவுடையவனாக இருக்கின்றான் என்றும் அல் குர்ஆனில் 4வது அத்தியாயத்தில் 17வது வசனமாக இந்த வசனம் பதிவாகியுள்ளது. மேலும் நாம் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் நமது பாவங்களை மன்னிப்பதாகவும் வல்ல அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். தங்கள் மீது தாங்களே அளவு கடந்த பாவங்கள் செய்துவிட்டோராகிய என் அடியார்களே, அல்லாஹ்வின் அருளிலிருந்து அவன் மன்னிப்பை விட்டும் நிராசையுற்றோராக நீங்கள் ஆகிவிட வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய பாவங்கள் யாவையும் நீங்கள் பிழை பொறுக்க தேடினால் அவன் மன்னித்து விடுவான். ஏனென்றால் நிச்சயமாக அவன்தான் மிக்க மன்னிக்கின்றவன், மிக்க கிருபை உடையவன் என்று நபியே நீர் கூறுவீராக. இன்னும் மனிதர்களே, உங்களுக்கு வேதனை வருவதற்கு முன்னதாக உங்கள் இரட்சகன் பால் தௌபா செய்து நீங்கள் திரும்பி விடுங்கள், அவனுக்கு முற்றிலும் நீங்கள் கீழ்ப்படிந்தும் விடுங்கள். வேதனை வந்துவிட்டாலோ பின்னர் எவராலும் உதவி செய்யப்பட மாட்டீர்கள் என்றும் அல் குர்ஆனில் வசனங்கள் பதிவாகியுள்ளன. உலகத்தில் நாம் யாருக்காவது தவறிழைத்து விட்டால் அவர்களை விட்டும் ஒளிந்து தூரமாகி விடுகின்றோம். ஆனால் பாவம் செய்த தன் அடியார்களை பார்த்து அவனின் பக்கம் திரும்பி பாவ மன்னிப்பு தேடும்படி அந்த வல்ல அல்லாஹ் அழைப்பு விடுகின்றான். இதைவிட தயாளத்தன்மை வேறு என்னதான் இருக்க முடியும்? தனக்கு மாறு செய்தவர்களை இரக்கத்தோடு அழைக்கின்றான். ஆகவே உங்களின் பாவங்களை உடனே நிறுத்திவிட்டு அவனின் பக்கம் மீண்டு தௌபா செய்யுங்கள். அல்லது இன்னும் பாவங்களை தொடரத்தான் போகிறீர்களா? அல்லது இத்தோடு நிறுத்தி கொண்டு தௌபா செய்ய போகிறீர்களா? ஆம், உங்களை மரணம் வந்தடைவதற்கு முன்பதாகவே உடனடியாக அந்த ரஹ்மானிடம் உங்களின் தவறுகளுக்காக மனம் கலங்கி கதறி கண்ணீர் வடியுங்கள். நம் வல்ல அல்லாஹ் நம் பாவங்களை மன்னிக்க போதுமானவன். மீதியுள்ள காலத்தையாவது அல்லாஹுவுக்காக பொருத்தமான முறையில் வாழ்வதற்கு உறுதி எடுத்துக்கொள்வோம். அல்லாஹுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏவியவைகளையே செய்வோம். அவ்விருவரும் தவிர்த்தவைகளை முற்றாக தவிர்த்து கொள்வோம். இப்படிப்பட்டவர்கள் தான் ஈருலக வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். அல்லாஹ்வின் திருப்தி தான் மிக பெரியது.
அதுதான் மகத்தான வெற்றி என்றும் அல் குர்ஆனில் 9வது அத்தியாயத்தில் 72வது வசனமாக அல்லாஹ் குறிப்பிட்டுள்ளான். ஆகவே ஆதமுடைய மக்களாகிய நாம் தவறு செய்யக்கூடியவர்கள்தான். ஆனால் அந்த தவறிலிருந்து மீண்டு யார் பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ்வின் பால் மீள்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள். ஆகவே இன்ஷா அல்லாஹ் நம் வாழ்வில் நாம் மக்களில் சிறந்தவராக இருக்க நாம் முயற்சி செய்வோம்.